பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருக்குது அப்படின்ற மாதிரி தான் நானும் போய் பார்த்தேன். அந்த அதிர்ச்சி பார்த்து நான் நிஜமாவே அதிர்ச்சி ஆயிட்டேங்க. நல்லா 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 சிறப்பா பண்ணியிருக்கீங்கடா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. அந்த ப்ரோமோவை பத்தியும் பேச போறோம். அடுத்து லைவ்ல வந்து கனி ஒரு பக்கம் பிரேக் டவுன் ஆகி உடஞ்சு அழுத தருணத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கான காரணம் அடுத்து சரி என்ன சைலண்டா போகுது, நம்மளுடைய ரகலையை ஸ்டார்ட் பண்ணோம்ல, ஏதாவது பண்ணுவோமேன்ற மாதிரி பார்வதியை போய் கிச்சன்ல சீண்ட அங்க ஒரு பக்கம் எஃப்ஜே வந்து வியா வந்து வச்சு செய்யற மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி நடந்த ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிருங்க கைஸ். லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். நானும் நேத்து பார்த்தேன். ஏன்னா ஒரு பக்கம் அதுலதான் சண்டை காட்சிகள் பயங்கரமான விஷயங்கள்லாம் அன்சீன் ப்ரோமோல தான் போடுறான். காலில இருந்து நமக்கு மெயின் ப்ரோமோல விஜய் டெலிவிஷன்ல போட்டு நம்மள இவங்கள தாக்குறானுங்க, சாண்ட்ரா ப்ரோமோவா போட்டு தாக்குறாங்க அப்படின்னு அந்த ப்ரோமோவை எட்டி பார்த்தா அதே சாண்ட்ரா காக்கும் அந்த அழுவுறது. டேய் என்னடா அதுல வேற பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டுட்டு எப்படி சாண்ட்ராக்கா அழுகுறாங்க, ஒரு பிஜிஎம் போட்டுட்டு என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நமக்கு முடியல, எனக்கு முடியல சீரியஸா. அதை பார்த்தோன்னே நான் வந்து ரொம்ப மன வருத்தத்துடன் மன குமுறலுடன் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன். அவ்வளோ கஷ்டம் இருக்கு, கண்ணீர் வரமாட்டேது எனக்கு. வியானா சொல்ற மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு, கண்ணீர் வரமாட்டேங்குது. அந்த சுச்சுவேஷன்ல இருந்து தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ஸோ ஐ எம் ஃபீலிங் கில்ட்டி மேடம். அதனால இப்போ அதை சொல்லிடுறேன், ஓகே? ஏன்னா நம்ம ஃபீலிங்ஸோட தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கணும். என்ன சொல்றாங்க, அமித் கிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. பேசினாலும் குத்தம் சொல்றாங்க, பேசலனாலும் குத்தம் சொல்றாங்க அப்படின்னு. பேசினாலும் குத்தம் சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பேசுனீங்க முதல்ல அப்படின்ற கேள்விக்கு வருமே. பேசினாலும் குத்தம்னா இவங்க தப்பான விஷயத்தை அட்ரஸ் பண்ண யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க மக்களே. நீங்க அவங்க பக்கம் போகாம அவங்கள பக்கம் கேள்வி கேட்காம நீங்க பாட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு யாராவது வந்து கேள்வி கேட்பாங்களா? இவங்க மற்றவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் ரொம்ப தப்பா இருக்குன்றதால தான் அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க, புரியுதா? அதை விட்டுட்டு இவங்க பேசினாலும் குத்தம்ன்ற பேசுறது என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்றது இருக்குல்லங்க, அதுக்கு எல்லாத்தையும் பேசிட்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. அதை வேற அவங்க சொல்றாங்க, பேசினாலும் குத்தம் சொல்றாங்களா, பேசலனாலும் குத்தம் சொல்றாங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த போய் பின்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பேசாம இருங்க பிரச்சனை இல்லை, அப்புறம் ஏங்க அதை சும்மா சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணி நோண்டிக்கிட்டே இருந்தா அவன் கிளாரிஃபை பண்றதான் கேட்பான், கரெக்டா இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க, பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்கப்பா கானா வினோத்துக்கிட்டே இவங்க அப்படி பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்படி. அப்ப என்ன பண்ணுவாரு ஒரு கேப்டனா, என்ன பண்ணுவாரு, ஒரு இஷ்யூவை எடுத்துன்னு வந்து சால்வ் பண்ண முயற்சி பண்ணுவாங்கல்ல. அப்ப அந்த முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணோம், அப்ப நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவங்க கேப்டனா ஒரு டிசிஷன் இருக்குன்னா அதுக்கு அடிபணிஞ்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்களாம். ஸோ இவங்க பின்னாடி உட்காந்து பேசிட்டே இருப்பான், இவங்க ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கன்சர்ன் நபர் வந்து அது கிளாரிஃபை பண்ணக்கூடாது, பேசி தீர்க்க கூடாதுன்னா என்ன நியாயம்? பேசலனாலும் தப்பு, நீங்க பேசாம கூட இருங்க, யாரும் வேணான்னு சொல்லல. ஆனா நீங்க ஏன் போயிட்டு அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க, பின்னாடி இருந்து ஒரு விஷயத்த பண்றீங்க? பேசாம இருக்க முடியல, இருக்கணும்னா நீங்க கம்முன்னு நீங்க உண்டு வேற ஏதாவது பேசுங்களேன். அடுத்தவங்களை பத்தி பின்னாடி பேசுறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கீங்க. நேர்ல போய் பேசுறதுக்கு தைரியம் இல்லை. கேட்டா பேசினாலும் குற்றம், பேசலனாலும் குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்றதும் எப்பா முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து எனக்கு என்ன பண்ணணும்னு புரியல. என்னது, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால தான் தனியா போய் உட்காருவேன் அப்படின்றத சொல்றாங்க, ஓகேவா? ஸோ நம்பிருங்க மக்களே, சாண்ட்ராக்கு ஒண்ணுமே தெரியாதான், பச்சை புள்ள. இப்பதான் வந்து பிக் பாஸே வந்து முறையா வந்திருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து சாண்ட்ரா ஒட்டுமொத்த வீடுமே அவங்களை டார்கெட் பண்ணி காலி பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒண்ணுமே தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால தான் தனியா போய் உட்கார்றேன். ஒப்பீனியன் கூட சொல்ல முடியல அப்படின்றது. ஒப்பீனியனை சொல்லுங்க, அந்த ஒப்பீனியனுக்கு திரும்ப கேள்வி கேட்டா அதுக்கு பதிலும் சொல்லுங்க. ஒப்பீனியன் யாருமே சொல்ல வேணாம்னு சொல்லலாம், அது உங்களோட உரிமை, உங்களுடைய ரைட்ஸ். ஆனா அது திரும்ப கேள்வி கேட்கும்போது நீங்க ஏன் சொன்னீங்கன்னு காரணத்தை விளக்கணும்ல. ஸோ ஒப்பீனியன் மட்டும் சொல்லிட்டு போனா எப்படி நியாயமா இருக்கும்? அதுக்கான விளக்க உரை காரணத்தை சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். அடுத்து எனக்கு தெரியல, கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஒரே அந்த ப்ரோமோ ஃபுல்லா அழுகுதான். பின்னாடி வேற ஒரு பிஜிஎம் போட்டு அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனல் பிஜிஎம் போட்டு சேனல் வேற ஐப்பு. சாண்ட்ராக்கு நாங்க இந்த வாரம் ஐப்பேத்துறோன்ற மாதிரி ஐப்பு ஏத்துன்னு ஏத்துறாங்க. நீங்க ஐப்பேத்துற அது ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த ப்ரோமோவோட கமெண்ட் பாத்தீங்களாடா, சேனல் கமெண்ட்டை பாத்தீங்களா? ஒவ்வொரு ப்ரோமோக்கில போய் இருக்கிற கமெண்ட்டை மட்டும் பாருங்க மக்களே. நான் இப்ப நீங்க நினைக்கலாம், அந்த பொண்ணு இவ்வளவு ஃபீல் பண்ணுது, நீங்க இப்படிலாம் ஓட்டலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்லலைங்க, நீங்க போய் ப்ரோமோக்கில் இருக்கிற அனைத்து ப்ரோமோவோட கமெண்ட்ஸ் கீழயும் கொஞ்சம் பாத்தீங்கன்னாவே நிலவரம் என்ன சொல்ல வருது, மக்களோட மனநிலை என்னவா இருக்கு, லைவ் பாக்குற மனநிலை என்னவா இருக்குன்னு கிளியர் கட்டா தெரியும். அந்த நிலைமையில ஸோ அவங்க வீட்டுக்குள்ள படுற பாடை விட நம்ம இந்த ப்ரோமோக்களை பார்த்து பாடும் அதிகம் மக்களே, பாடு அதிகம். ஸோ அவங்களாவது வீட்டுக்குள்ள, நம்ம வெளியே இருந்து படுற பாடு இருக்கே அப்பா முடியலடா அப்படின்றது தான் இருக்கு.
உடனே எங்க அமித் வேற உட்காந்து கன்சோல் பண்றாரு, சாண்ட்ரா இட்ஸ் ஓவர் சாண்ட்ரா, ஓவர் சாண்ட்ரா. அமித் ஒரு நல்ல மனிதர் தான், நான் இல்லைன்னு சொல்லல, அவர் கன்சோல் பண்றாரு தான். அதுக்கு வேணா அமித்தை பாராட்டுறேன்டா அமித் அவர்களே பாராட்டுகிறேன். அடுத்து என்ன சொல்றாங்க, எனக்கு வெளியே போன போல இருக்கு. எம்மா அந்த ஒரு விஷயம் வாயில மட்டும் சொல்லாதம்மா, கதவை திறந்து விட்டு வெளியே போ. முதல்ல நீங்க வெளியே போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிக் பாஸ் கிட்ட கூட கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு பேசிட்டு யூ மே கோ அவுட், நாங்க பாக்குறவங்களாவது கொஞ்சம் நிம்மதியா பார்ப்போம். ஆனா அவனா இன்னைக்கு ஃபுல்லா சாண்ட்ரா காம் டவுன் அந்த நிலைமைக்கு தான் எனக்கே இருக்குது. அப்படிதான் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே அழுகை சத்தமா இருக்கிறது. அடுத்து கனி ஒரு பக்கம் பிரேக் டவுன் ஆகிட்டு அழுகுறாங்க. விக்ரம் வந்து ஆறுதல் படுத்துறாரு. என்ன கனி அப்படின்னா, நான் போய் சாண்ட்ரா கிட்ட பேச முயற்சி பண்ணேன். என்ன பண்ணியிருக்காங்க, சாண்ட்ரா போய் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கனி போய் உட்காந்து பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா சாப்பிடும்போது பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. கனியை வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ ஒரு அவங்க தனியாக உட்காராங்களே, ஃபீல் பண்ணுறாங்களே, நம்ம போய் பேசலாம் அப்படின்றதுக்காக கனி போய் பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க திரும்ப அவாய்ட் பண்ணுறாங்க. மூஞ்ச கொடுத்து கூட பேசுறது கிடையாது, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறாங்க. கனி வந்து சரி அவங்க தனியாக ஃபீல் பண்ணுறாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நானும் பல வாட்டி பார்த்துட்டே இருக்கேன், அதை பார்க்கும்போது நமக்கே மனசு உறுத்துது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் நான் போய் பேசினேன். அப்போ கூட என்னை மதிக்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நான் என்ன பண்ணுறதுங்க, நான் என்ன பண்ணிட்டோன்ற மாதிரி அழுகுறாங்க. சாப்பிட்டு வந்தாது பேசுவாங்களான்ற மாதிரி கனி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே விக்ரம் கிழிச்சாங்க, வந்து பேசிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ ஃப்ரீயாக விடு கனி, நீ எல்லாம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆக தேவையில்ல, அந்த அளவுக்குலாம் நீ தீவிரமா யோசிக்காத, சிம்பிளா விட்டுரு. நீ உன் தரப்புல இருந்து ஒரு முயற்சி பண்ண, அந்த முயற்சிக்கு அவங்க பண்றாங்களா இல்லையான்றது பாருங்க, முயற்சி பண்றாங்களா இல்லையான்றது நீ பாரு. அப்படி அவங்க வந்து பேசணும்னு நினைச்சா பேசுவாங்க, நீ விடு. நீ எதுவும் முயற்சி பண்ணாம இருந்தாதான் தப்பு உன் பக்கம் சொல்ல முடியும். நீ உன்னோட முழு முயற்சியும் எடுத்துட்டு விட்டுருக்கல, ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி அங்க எஃப்ஜே வந்து ஆறுதல் சொல்றான். அப்புறம் விக்ரம் வந்து ஆறுதல் சொல்றாங்க. நான் அப்பயே சொன்னேன், நீ போவாத, அவங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் பார்ப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப போய் பண்றது நீ தான் கனி, இது உனக்கு தேவைதான்ற மாதிரி எஃப்ஜே சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்வதி கிச்சன் டீம்ல வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எஃப்ஜே எல்லாம் காய்கறி வெட்டிட்டு இருக்கும்போது கிச்சன் டீம்ல எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு எப்படி எல்லா வெஜிடபிள்ஸ் காய்கறி போட்டு சமையல் செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி அங்க வம்பு இழுக்கிறாங்க. ஓகே, எஃப்ஜே சொல்லிடுறான், நாங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோம், கிச்சன் டீம் நாங்கங்க, எங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன், நீ என்ன தேய்க்காம ஃப்ரிட்ஜை தரதே தப்பு, கிராசரிஸோட கண்ட்ரோல் நானு, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு வச்சு செய்யறான் எஃப்ஜே. இவங்களை திரும்ப கவுண்டர் கொடுக்கும்போது உடனே சுபிக்ஷா வந்து, நேற்று உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுத்தோம் கொஞ்சம் சொல்லுங்க பாரு, கொஞ்சம் சொல்லுங்க என்னென்னலாம் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் தெரியல, ஆமா அதெல்லாம் தெரியாது, பட் இப்போ வந்து நீங்க இதெல்லாம் கேட்பீங்க, ஸோ எது தெரியாத ஆள்களுக்கு நாங்க ஏங்க செஞ்சு கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணோன்ற மாதிரி அங்க ஒரு மாதிரி சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கு மாத்தி மாத்தி. ஓகேவா, அடுத்து பார்வதி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க, கேப்டன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப இவனும் பதிலடி கொடுத்துட்டு இருக்கான் யாரே எஃப்ஜே. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, சார் அந்த வீடு கிளீன் ஆகல, கிளீன் பண்ண சொல்லுங்க சார்ன்ற மாதிரி பார்வதி எடுஜூட்டு வீடு கிளீன் பண்ண சொல்றாங்க. ஓடுன்ற மாதிரி மெயின் டோரை விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த பிக் பாஸ் வீட்டோட டோரை விட்டு வெளியே போயிட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே திவ்யாலாம் வந்தாச்சு. வந்த உடனே, சார் அந்த ஃப்ரிட்ஜு கலையில அழுக்கு இருக்கு, இங்கேயும் அழுக்கு இருக்கு, கிளீன் பண்ண சொல்றீங்களா கிளீனிங் டீமை அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் வச்சு அவங்க கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க, ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி உள்ள வந்து, நான் கிளீன் பண்ணக்கூடாது, சூப்பர் டெலக்ஸ் பார்வதி சொல்லியிருப்பாங்க திவ்யா, சூப்பர் டெலக்ஸ் பாதையெல்லாம் இதுவா இருக்கு, கிளீன் பண்ண சொல்லு, அது நான் கிடையாது, சாண்ட்ராவ கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே இந்த இடத்துல வந்துருவான் எஃப்ஜே. நேத்து கூட தாங்க கிச்சன் டீம் பண்ணி தரல நீங்க சொன்னீங்க, யாருன்ற மாதிரி நீங்க சொல்லல, அதே மாதிரி நானும் கிளீனிங் டீம் கிட்ட காமனா சொன்னங்க, நீங்க இது பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஆர்வமான குழந்தைங்க, அப்படிதான், நீ ஆர்வம் இல்லை ஆர்வ கோளாறு, இந்த மாதிரி தான் நீ பண்ணுவேன்ற மாதிரி எஃப்ஜேவும் ஒரு பக்கம் வச்சு செஞ்சுட்டு இருந்தான். பார்வதி டீம் கூட பேசிட்டு சொல்றேன்ற மாதிரி அடிக்கடி டைலாக சொல்லுவாங்கல்ல, அந்த பாயிண்ட் டைலாகையும் போட்டு கலாச்சிட்டு இருந்தான். பார்க்கறதுக்கு அது நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் இன்னைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் நமக்கு தோணுது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.